ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டோமொபைலில் செகண்ட் யூனிட் ஃபியூல் அண்ட் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீசல் நாக்னா என்ன, அல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ்னால் என்னென்ன ஃபியூவல் அடிட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃபியூவல் ஃபீடு சிஸ்டம், பெட்ரோல் இன்ஜினில் என்னென்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் ஃபீடு சிஸ்டம் என்னென்ன, ஏசி மெக்கானிக்கல் ஃபியூல் பம்ப்னா என்ன, எஸ்யூ பம்ப்னா என்னங்கிறது தான் இன்றைக்கி டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூவல் சப்ளை சிஸ்டம்னாலும் ஃபியூவல் ஃபீடு சிஸ்டம்னாலும் ஒன்று தான். நம்ம ஏற்கனவே தெரியும், ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அப்படிங்கிறது தான் இக்னிஷன் இன்ஜின் சொல்லுவோம். இந்த ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினில் என்னென்ன ஃபியூவல் ஃபீடு சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் ஃபீடு சிஸ்டம் எஸ்ஐ இன்ஜினில் இருக்குது. கிராவிட்டி ஃபீடு சிஸ்டம், ஆட்டோ கேவ் ஃபீடு சிஸ்டம், ப்ரெஷர் ஃபீடு சிஸ்டம், பம்பு ஃபீடு சிஸ்டம்னு 4 ஃபீடு சிஸ்டம் இருந்தாலும் நம்ம கிராவிட்டி ஃபீடு சிஸ்டத்தை பற்றியும் பம்பு ஃபீடு சிஸ்டத்தை பற்றியும் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இது 2 தான் நமக்கு சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கும் கூட. கிராவிட்டி ஃபீடு சிஸ்டம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் மொபைல்லையும் ஸ்கூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணது. இந்த ஃபீட் சிஸ்டத்தில் ஃபியூவல் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக போகும். அதாவது இந்த டயக்ராமில் காட்டியிருக்கிற மாதிரி ஃபியூவல் டேங்க்கு உயரமான இடத்துலையோ, அதுக்கப்புறம் கார்பரேட்டர், அதுக்கப்புறம் இன்ஜின் இருக்கிறதுனால ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவல் கார்பரேட்டருக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக ஃப்ளோ ஆகும். அதே கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக இன்ஜினுக்கும் ஃப்ளோ ஆகும். இங்கே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராவிட்டி மட்டுமே யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை கிராவிட்டி ஃபீட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பம்ப் ஃபீடு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபியூவல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு ஃபியூவலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம பம்புங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டிவைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு ஃபீட் சிஸ்டத்துலேயும் இருக்கிறதில்ல. இந்த பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவலை பம்ப் பண்ணி கார்பரேட்டருக்கு அனுப்புது. கார்பரேட்டர் ஏரையும் ஃபியூவலையும் மிக்ஸ் பண்ணி இன்ஜின் சிலிண்டருக்கு அனுப்புது. இதோட டயக்ராம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபியூவல் டேங்க்குக்கும் கார்பரேட்டருக்கு இடையில் பம்ப் இருக்குது. இந்த பம்ப் இருக்கிறதுனால தான் நம்ம இதை பம்ப் ஃபீடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பம்ப் அப்படிங்கிறது ஃபியூவல் டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஃபியூவல் பம்ப்பு 2 டைப்ஸ் நம்ம ஆட்டோமொபைலில் பெட்ரோல் இன்ஜினில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப்பு, இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப்பு. இதுக்கு இன்னொரு பேர் எஸ்யூ பம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால இதை மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராக்கராம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ராக்கராமை கேம் தான் ஆக்டிவேட் பண்ண போகுது. இந்த ராக்கராம் அப் அண்ட் டவுன் மோஷனை டயப்ராமுக்கு கொடுக்கும். டயப்ரகம் மேலேயும் கீழே ஏறும்போது உள்ளுக்குள்ளே பார்ஷியல் வேக்கம் க்ரியேட் ஆகும். இந்த வேக்கம்னால் இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃபியூவல் டேங்க்லேருந்து இந்த இன்லெட் போர்ட் வழியாக நம்மளோட ஃபியூவல் பேசேஜுக்கு வருது. இங்கே வர்ற ஃபியூவல் ஸ்டோர் ஆகி நிற்கும். திருப்பி இந்த டயப்ரகம் டைரக்ஷனில் போகும்போது இந்த டயப்ரகமும் மேல் நோக்கி தள்ளப்படும். அப்போ இங்கே இருக்கிற ஃபியூவலை கம்ப்ரஸ் பண்ணி இந்த டயப்ரகம் அவுட்லெட் வால்வ் வழியாக வெளியே அனுப்பும்போது இது கார்பரேட்டருக்கு போய் சேருது. டயப்ரகம் அப்படிங்கிறது காட்டனும் சிந்தட்டிக் ரப்பரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு மெட்டீரியல். இது கீழே நம்ம டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். கேம் ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம ராக்கராமை மூவ் பண்ணுறோம். இந்த ராக்கராம் மூவ் ஆகிறதுனால தான் நம்மளோட டயப்ரகமும் உள்ளே மூவ் ஆகுது. அதனால தான் நமக்கு பார்ஷியல் வேக்கம் உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகுது பம்புக்குள்ளே. டயப்ரகம் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது. டயப்ரகம் நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்குறது எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்ப்பு. இதுவும் கிட்டத்தட்ட ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப்பு மாதிரியே தான். ஆனால் இங்கே நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால இது எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்புன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பிரேக்கர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான டிவைஸஸையும் சொலினாய்டு வைண்டிங் அப்படிங்கிற ஒரு டிவைஸையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்கர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச். இந்த ஸ்விட்சை கனெக்ட் ஆகும்போது சர்க்கியூட் கனெக்ட் ஆகும். ஸோ நமக்கு சொலினாய்டு வைண்டிங்க்கு பவர் பாஸ் ஆகும். இந்த பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ பவர் பாஸ் ஆகாது. ஸோ சொலினாய்டு வைண்டிங் பவர் சப்ளை ஆகாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வைண்டிங்கில் பவர் சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நம்மளோட ஸ்ப்ரிங்கை அப்பர் மோஷனும் டவுன் மோஷனும் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற இந்த
சொலினாய்டு வைண்டிங்கில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் மேல் நோக்கி இழுக்கப்படுது. அப்போ அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற டயப்ரகமும் மேல் நோக்கி இழுக்கப்படுது. ஸோ இதுக்குள்ளே பார்ஷியல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, பார்ஷியல் வேக்கம் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது. இந்த இன்லெட் வால்வ் வழியாக ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவல் வந்து இந்த பம்பிங் சேம்பருக்குள்ளே நிற்கிது. இங்கே பிரேக்கிங் பாயிண்ட் டிஸ்கனெக்ட் ஆகும்போது சொலினாய்டு வைண்டிங்கில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங்கு நார்மல் பொசிஷன் வருது, டயப்ரகமும் நார்மல் பொசிஷன் வருது. ஸோ இங்கே பம்பிங் சேம்பருக்குள்ளே இருக்கிற ஃபியூவல் அவுட்லெட் வால்வ் வழியாக வெளியே போகுது. சொலினாய்டு வைண்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை க்ரியேட் ஆகிறதுனால டயப்ரகம் அப் அண்ட் டவுன் மோஷன் மூவ் ஆகுது. பார்ஷியல் வேக்கம் க்ரியேட் ஆகிறதுனால இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபியூவல் டேங்க்லேருந்து இன்லெட் வால்வ் வழியாக ஃபியூவல் வந்து உள்ளே வருது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டவுன் ஆகும்போது, அதாவது பிரேக்கர் பாயிண்ட் டிஸ்கனெக்ட் ஆகும்போது நம்மளோட சொலினாய்டு வைண்டிங்கில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்ப்ரிங் நார்மல் பொசிஷன் வருது. ஸோ அப்போது இந்த பம்பிங் சேம்பருக்குள்ளே இருக்கிற ஃபியூவல் வந்து அவுட்லெட் வால்வியாக ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கார்பரேட்டருக்கு போய் சேருது. இதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூவல் பம்புக்கும் மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்பை இன்வென்ட் பண்ணுறது வந்து ஆல்பர்ட் சாம்பியன். ஸோ அவரோட பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்புக்கு முன்னாடி ஏசி அப்படின்னு நம்ம அந்த லெட்டரை யூஸ் பண்ணுறோம். எஸ்யூ ஃபியூவல் பம்பை மேனுஃபேக்சர் பண்ணது ஸ்கின்னர் யூனியன் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி அவங்களோட பிராண்ட் நேமை அவங்களோட அந்த எலக்ட்ரிக்கல் பம்புக்கு கொடுத்ததுனால இதை எஸ்யூ பம்ப் அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்குவோம். மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.